எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த மாதிரியான பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குது, இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி உங்களோட ஜாதகப்படியான பலன்கள் தான் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு மனசில் ஆசைகளை வளர்த்துக்காதீங்க. நீங்கள் இந்த பொது பலன் அப்படின்றத கேட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கலை உங்களுக்கு அப்படின்றப்ப அது ரொம்ப கவலைகளை ஏற்படுத்திடும். அதனால தான் பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெளிவாக அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது பொருளாதாரம் பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியாக இருக்கும் தான். சரி, அதுக்காக இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா பணவரவாக வந்துக்கிட்டே இருக்குமா, செலவுலாம் எதுவும் ஏற்படாதா அப்படின்னு பார்த்தோம்னா வரவுக்கு தகுந்த செலவுகளும் ஏற்படத்தான் செய்யும். அதனால் அந்த செலவுகள் அப்படின்றத எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது பொருளாதாரத்தில் சொல்லணும் அப்படின்னா எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் தான். செலவுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக செலவுகள் பண்ணுறது, அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்காக செலவுகள் பண்ணுறது, குழந்தைங்க ஆசைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்கறது, அவங்களோட கல்விக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி சுப செலவுகள் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் தான். விரய செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். ஸோ தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிவிட்டு தேவையில்லாத செலவுகள் அப்படின்றத நீங்கள் குறைச்சிக்கிறது பெட்டராக இருக்கும். வேலை வாய்ப்பு விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாதம் தான். அதனால் நீங்கள் வேலைக்கெல்லாம் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் உங்களுக்கு பெரிய அளவில் அதோட பாதிப்புகள்ன்றது ஏற்படாது. நீங்களுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க, அங்கே உங்களுக்கு வேலை பார்க்க பிடிக்கலை, இல்லைன்னா அதை விட இன்னொரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த மாதிரியான விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த செய்யக்கூடிய செய்தொழில் அப்படின்றத முன்னேற்றத்துக்கு தான் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான முயற்சிகளை தான் உங்களை எடுக்க வைக்கும். ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சிகள் அப்படின்றது எல்லா விஷயங்களையுமே எடுக்க வச்சுக்கிட்டே உங்களோட தேவைகள் என்னென்ன இருக்கோ அதுக்கெலாம் முயற்சிகள் எடுக்க வைக்கும். அதில் இந்த மாதிரி தொழில் அப்புறம் பொருளாதாரம் இந்த மாதிரி சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி சில விஷயங்களில் உங்களுக்கு முயற்சிகள் எடுக்க வச்சு வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் தான். படிப்பு சம்பந்தமான உங்களோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த மாதம் உங்களுக்கு முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, எல்லா விஷயங்கள்லையுமே அந்த முயற்சிகள் அப்படின்றத தொடர்ந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதம் மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த முயற்சிகள் அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நம்ம ஜெயிக்க முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தோல்விகள் ஏற்படுதே அப்படின்றதுக்காக எந்த ஒரு விஷயத்துலையும் சோர்ந்து போயிடக்கூடாது.
குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்குள்ள. அதுவும் தனுசு பொறுத்தவரையும் வந்து சொல்லணும் அப்படின்னா, அந்த அப்பா குழந்தை இவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பெரிய லெவலில் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது தான். இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா தந்தைக்கும் குழந்தைக்குமான அந்த உறவு முறை அப்படின்றது கொஞ்சம் 2 பேத்துக்கு இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே தான் வந்து கொண்டு போயிட்டுருக்க மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கணவன் மனைவிக்குள்ளேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். உடல் நலம் அப்படின்றது இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத வந்து ஏற்படுத்தும் தாங்க. அதுலேயும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட கோபத்தால், அப்புறம் இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமாக உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும். ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி, இந்த டூர்லாம் போயிட்டு வர்றதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவீங்க. வேலை விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சில பேர் ஃபீல்டு ஒர்க்கில் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பொழுதுமே அப்படியே ட்ராவலிங் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல்டு தான் அவங்களோட ஃபீல்டுன்றது. அந்த மாதிரி ட்ராவலிங் அதிகமாக பண்ண வைக்கும். ட்ராவலிங் அதிகமாக பண்ணும்போது வந்து என்னாகும், உடம்பு வந்து டயர்டாகும் இல்லைங்களா. ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதான் மெயின் இந்த மாதத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா. உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்குமே இந்த கைகள் வலி அப்படின்ற மாதிரி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது அவங்களுக்கும் கொஞ்சம் ஏற்படுத்தத்தான் செய்யும். ஸோ உங்களோட உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க, அவங்களோட உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு இந்த ஆன்மீகம் சம்பந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த தொழில் வகையில் வேலை வகையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான முயற்சிகளையும் எடுக்க வச்சிரும். பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தும். சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்யும். அதனால் கோபத்தில் எதையும் பேசிட்டு எதையும் பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க. கொஞ்சம் பேச்சிலையும் கவனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் மூலமாக நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை அங்கே போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த முதல் பகுதி அப்படின்றது இந்த மாதத்தில் கொஞ்சம் தடைகள் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் 2ஆம் பகுதி அப்படின்றது உங்களுக்கு நல்லபடியாகவே அமைச்சு கொடுத்துரும். வண்டி வாகனங்களில் போகிறது, நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. இந்த மாதம் அப்படின்றது இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கீங்க பாருங்கள், விளையாட்டு சம்மந்தமான துறையில் இருக்கவங்க உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியான எனர்ஜி அப்படின்றது வந்து கிடச்சி உங்களுக்குமே அந்த ஒரு விளையாட்டுத் துறையில் இன்னும் கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படின்றது வந்து இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா படிப்பு விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. விளையாட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆர்வத்தை கொண்டு போகும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் விளையாட்டில் முழு ஆர்வத்தையும் செலுத்திட்டு படிப்பில் கொட்ட விட்டுறக்கூடாது, புரியுதுங்களா. அதையும் வச்சுக்கணும், இதையும் வச்சுக்கணும். அடுத்தபடி அந்த மாதத்தில் சொல்லணும் அப்படின்னா
உங்களோட மனசு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் அப்படின்றத தான் வந்து கேட்கும். ஏன்னா அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். அந்த மனசு கேட்குற சந்தோஷம் அப்படின்றத கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிடுங்க. நீங்கள் மனசில் கொண்டு போய் மறுபடியும் கவலைகளையாக வந்து கொட்டிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் அதோட ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிப்ரவரி மாதம் அப்படின்றது தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுமே தவிர அதுவும் பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.